இன்றைக்கி இஃப்தார் ஸ்நாக்ஸு ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதே மறுபடியும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடி அப்படிங்கும்போது பெப்பர் 1 டீஸ்பூன் பெப்பர், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் வற்றி இந்த அளவுக்கு ட்ரை ஆகணுங்க. இப்போது மைதா 2 டீஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அதாவது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடானதுக்கப்புறமா வேற ஒரு பவுலில் போட்டு சீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வேறொரு பவுலில் ஒரு முட்டை 1/2 கப் அளவுக்கு பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் மாற்றி வச்சுக்கலாம். கூடவே ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதோட சைடு மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டோட சைடு இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸும் ரெடியாக்கி வச்சுக்கிறேன். இப்போது ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை தேய்ச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மசாலா வச்சு, அதாவது நம்ம சிக்கனோட ஃபில்லிங்ஸ் இதில் வச்சு சைடு ஃபுல்லாக லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பில்லோட ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையோட மிக்ஸில் இந்த மாதிரி லைட்டாக முக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் அதுலேயுமே போட்டு லைட்டாக இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் ஆகிற அளவுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சிக்கன் வச்சு ஸ்நாக்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது? இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. அதாவது ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப கிறிஸ்பியாக அப்படின்னு முதல்லே சொல்லிவிட்டு, ஆனால் ஒன்று செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. அப்போ எப்படி ட்ரை பண்ணுற ரெடி தானே?